வெல்கம் டு ஹர்ஷாஸ் லேர்னிங். இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் தமிழ் இயல் 1ஓட விரிவானம் அதில் இருக்க கனவு பழித்தது அப்படின்ற ஒரு லெட்டர் ரைட்டிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் மோர் வீடியோஸ்க்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். இந்த லெசன் இன்சுவை அப்படின்ற ஒரு பொண்ணு தன்னோட அத்தைக்கு ஒரு லெட்டர் எழுதுகிற மாதிரி தான் இந்த லெசன் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ எதை பற்றி எழுதுகிறாங்கன்னு வாங்க பார்க்கலாம். இந்த லெசன் அன்புள்ள அத்தைக்கு அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது. இன்சுவை அப்படின்ற இந்த பொண்ணுக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு கனவு இருந்திருக்கு. அது என்னன்னா, எப்படியாவது நம்ம ஃபியூச்சரில் ஒரு ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷனில் போய் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறது தான். அதாவது மினி லெவல் சயின்டிஸ்ட் மாதிரி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவளோட எய்மாக இருந்தது. ஸோ இப்போது அது வந்து பழிச்சிருக்கான். அவள் இளம் அறிவியல் ஆய்வாளர் பணிக்கு அவள் செலக்ட் ஆயிருக்கா போல. ஸோ அதனால அவங்க அத்தைக்கு வந்து இதை மென்ஷன் பண்ணி ஒரு லெட்டர் எழுதுறா. ஏன் அப்படின்னா, சின்ன வயசுலேருந்தே அவளுக்கு நம்ம தமிழ் வழி கல்வி படிக்கிறோம், அரசு பள்ளியில் படிக்கிறோம் அப்படின்னு ஒரு எல்லாருமே சொல்லியிருக்காங்க, நீலாம் இதுக்கு செலக்ட் ஆக மாட்டே அப்படின்ட்டுன்னு. பட் அவங்க அத்தை தான் சின்ன வயசுலேருந்தே அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நம்ம வந்து நினச்சா எந்த மொழியில் படித்தாலும் நம்ம தாய்மொழியில் படித்தாலுமே நமக்கு வந்து நல்ல ஒரு ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவாங்களாம். அதனால இந்த டைமில் அவங்க அத்தைக்கு ஒரு லெட்டர் எழுதுறா. இந்த கடிதத்தில் இன்சுவை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது அவங்க 6வது படிக்கும்போது அவங்க அத்தைக்கு ஒரு லெட்டர் எழுதுனாங்களாம். அந்த லெட்டரை படிச்சுட்டு அவங்க அத்தை வந்து அவங்களுக்கு ரிப்ளை பண்ண லெட்டர் வந்து ரொம்ப ரொம்ப மோட்டிவேஷனாக இருந்ததாம். அதனால தான் இவங்க இன்னைக்கு இந்த நிலைமையில வந்து நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த லெசனில் இன்சுவைக்கு அத்தை எழுதின அந்த மோட்டிவேஷனல் லெட்டர் இருக்குல்ல, ஸோ அதை தான் இந்த லெசனில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். தமிழுக்கும் தமிழர்களுக்கும் அறிவியல் மேலே நீண்ட காலமாகவே உள்ள தொடர்பை அத்தை அவர்கள் ஒவ்வொரு எக்ஸாம்பிளாக சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னென்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். நிலம், தீ, நீர், வளி, விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் அப்படின்னு தொல்காப்பியத்தில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த எல்லாமே சேர்ந்து, இந்த 5ம் சேர்ந்து தான் இந்த உலகம் அப்படின்றத அறிவியலில் சயின்ஸில் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் நம்ம பழம்பெரும் காப்பியமான தொல்காப்பியத்திலேயே இந்த ஐம்பூதங்களால் தான் நம்மளோட உலகம் உருவாயிருக்கு அப்படின்றத அப்பவே நம்ம தமிழர்கள் கணிச்சு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா, கடல் நீர் முகந்த கமஞ்சூழ் எழிலி அப்படின்னு கார் 40 அப்படின்ற ஒரு இலக்கிய நூலில் நம்மளோட முன்னோர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. அப்படின்னா, நாம் இப்போ வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆகி தான் மேகமாக போகுது, அதுக்கப்புறம் மேகத்துலேருந்து கண்டென்சேஷன் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் நடந்து தான் மழை பொழியுது அப்படின்னு இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் இதை தான் நம்ம முன்னோர்கள் அப்போவே நம்ம புத்தகத்தில் எழுதி வச்சுருக்காங்க. அடுத்ததாக அவங்க எடுத்துக்காட்டாக கூறுற பாடல், ஆழ அமுக்கி முகக்கினோம் ஆழ்கடல் நீர் நாழி முகவாது நாள் நாழி அப்படின்னு ஒரு ஔவையார் பாட்டை எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்காங்க. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஒரு திரவ பொருள், ஒரு லிக்விட் பொருள் வந்து எவ்வளோ தான் நம்ம வந்து கம்ப்ரஸ் பண்ணாலும் அது எவ்வளோ அளவு நம்மளால் எடுக்க முடியுமோ அந்த கெப்பாசிட்டி தான் நம்மளால் மெஷர் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு, ஒரு பெரிய கடலில் எவ்வளோ தான் நீர் இருந்தாலும் நாம் எந்த பாத்திரத்தை கொண்டு நீரை வந்து எடுக்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் நமக்கு எவ்வளோ நீர் கிடைக்கும் அப்படிங்கிறது இருக்குது. ஒரு குவளையோட நீரை எடுத்தால் அது ஒரு குவளை மட்டும்தான் வருமே தவிர 4 குவளை நீரை வந்து நம்மளால் அது உள்ள கம்ப்ரஸ் பண்ணி எடுக்க முடியாது. இதை தான் அந்த காலத்திலேயே ஔவையார் இந்த பாடல் மூலமாக நமக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக அவங்க பயன்படுத்தியிருக்கிற ஒரு வாக்கியம் வந்து, நெடுவெள்ளூசி நெடுவசி பரந்த வடு அப்படின்னு 10 எழுதியிருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, போர்க்களம் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் காயம் பட்டுறது இயல்பு தான். ஆனால் அந்த காலத்திலேயே, அதாவது ஆப்ரேஷன், இந்த ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு எக்யூப்மெண்ட்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அந்த பற்று அப்படின்ற நூலில் இதை சொல்லியிருக்காங்க. என்னென்னா, போர்க்களத்தில் காயம்பட்ட வீரனோட தழும்பை வந்து ஒருத்தர் வெண்ணிற ஊசியால் தச்சாராம். அதற்கு அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது. ஸோ இது மூலமாக நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, நம்ம இந்த அட்வான்ஸ்டு எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பழங்காலத்திலேயே நம்ம தமிழர்கள் அறிவியல்லையும் அறுவை சிகிச்சையிலையும் மிக சிறந்து விளங்கியிருக்காங்க. அடுத்ததாக இதே மாதிரி ஒரு வாக்கியத்தை நம்ம நற்றிணையிலையும் பார்க்க முடியுது. கோட்சுறா எரிந்தென சுருங்கிய நரம்பின் முடி முதிர் பரதவர் அப்படின்னு நற்றிணை நூலில் குறிப்பிட்டிருக்காங்க. எப்படின்னா, சுறாமீன் தாக்கிய ஒருத்தரோட காயத்தை நரம்பை வச்சு அவங்க தச்சாங்களாம். ஸோ இது மூலமாக என்ன தெரியுதுன்னா, அறுவை மருத்துவத்திற்கான இன்றைய கூறுகளை வந்து அப்போவே நம்ம வந்து ஆராய்ஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததாக அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது, நம்ம தூரமாக இருக்க ஒரு பொருளை பக்கத்தில் வச்சு பார்க்க முடியும், பக்கத்தில் வச்சு பெரிதாக்கி பார்க்க முடியும் அப்படின்றத கலீலியோ கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டு இருக்கோம்.
ஆனா இத கபிலர் எழுதிய பாடல்லையே நம்ம வந்து இத வந்து சொல்லியிருக்காரு. இதற்கான எக்ஸாம்பிள், "தினையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும்" அப்படின்னு திருவள்ளுவ மாலை அப்படின்னு கபிலர் எழுதிய ஒரு புத்தகத்துல மென்ஷன் பண்ணியிருக்காரு. அப்படின்னா ஒரு சின்ன திணை அளவு இருக்கிற ஒரு அந்த பனித்துளியில பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஒரு பெரிய பனைமரமே இன்வெர்ட்டடா தெரியுமாம். ஜூம்ல நல்ல ஒரு க்ளோஸ் அப்ல தெரியுமாம். இத வந்து கபிலர் அப்பவே கண்டுபிடிச்சு எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதையெல்லாம் அத்தை இன்சுவைக்கு எழுதிய கடிதத்துல ஒண்ணொண்ணா மென்ஷன் பண்ணி, ஸோ இவ்ளோ தமிழர்கள் வந்து அப்ப அந்த காலத்துல இருந்தே அறிவியல் மேல ஈடுபாடா இருந்திருக்காங்க. ஸோ தமிழ் வழியில பயின்றா உன்னாலயும் கண்டிப்பா ஒரு நல்ல இடத்துக்கு போ முடியும் அப்படின்னு சின்ன வயசுல அத்தை வந்து ஊக்கப்படுத்தி எழுதின கடிதத்த இப்போ இன்சுவை நினைவு கூர்ந்து எழுதியிருக்காங்க. இதோட இந்த எக்ஸ்ப்ளனேஷன் முடியுது. புரிஞ்சிருந்தா லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன லெசன் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்மளோட மத்த வீடியோஸையும் சேனல்ல போய் பாருங்க. ப்ளீஸ் டூ வாட்ச் ஹர்ஷாஸ் லேர்னிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.